வணக்கம் நண்பர்களே. குக் வித் கோமாளில ஏற்பட்ட பிரச்சனை ஒரு வழியா அந்த வழக்கமா முடியும் அப்படின்னு பார்த்தா அது கண்டினியூ ஆகிட்டே போயிட்டு இருக்கு. மணிமேகலை அண்ட் பிரியங்கா இவங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த ப்ராப்ளம் வந்து பாத்துட்டீங்கன்னா சோசியல் மீடியால வந்து மணிமேகலை அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் அதுவே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு சர்ச்சையாகி அந்த டைம்ல வந்து பாத்துட்டீங்கன்னா மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா மணிமேகலைக்கு எகென்ஸ்டா வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த நிறுவனத்துல ஒர்க் பண்ற குக்கு கோமாளி இது மாதிரி இருந்த எல்லாருமே வந்து பாத்துட்டீங்கன்னா பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ஆதரவா முதல்ல கமெண்ட் போட்ட ரோசி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோல வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அங்க உள்ள செட்ல நடந்ததை வந்து பாத்தீங்கன்னா மணிமேகலை வந்து வெளியில ஓப்பனா சொல்லியிருக்க வேண்டியதுல கொஞ்சம் அனுசரிச்சு போயிருந்திருக்கலாம். அது வந்து பெரிய தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா முதல் சனிக்கிழமை வந்து பாத்துட்டீங்கன்னா மணிமேகலை அவர்கள் ஒரு லென்த் வீடியோ போட்டு இந்த பிரச்சனையை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதே அடுத்த சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மணிமேகலைக்கு எங்கஸ்டா நிறைய பேர் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னடா இது காசு இருந்தவங்களுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மணிமேகலைக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சவங்க அப்படியே எகென்ஸ்டா வந்து மாறிட்டாங்க பாத்தீங்கன்னா பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மணிமேகலை அவர்கள் அந்த ஒரு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சொம்ப காட்டியிருப்பாங்க. தூக்கி போடுறா சொம்பு அப்படிங்கிறப்பல சொல்லியிருப்பாங்க. வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமா பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறவங்களதான் சொம்புன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா மணிமேகலைக்கு வந்து எகென்ஸ்டா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பதிலடியில நம்ம குரோசி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி வச்சிருக்காரு இன்ஸ்டாகிராம்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா மணிமேகலைக்கு பதிலடி கொடுக்கிற விதமா குரோசி அவர்கள் அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு ஸ்டோரியை ஷேர் பண்ணி அதுல வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அஜித் கரண் நடித்த அந்த சீனை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த சீன்ல வந்து அதாவது சுதந்திரம் அப்படிங்கிறது மூக்கு நுனி வரலன்னா மூக்கு தொட்டு பார்க்கணும்னு நினைக்க கூடாது. நான் இதை வந்து மெயின்டைன் பண்ணிக்குவேன், நீங்களும் மெயின்டைன் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறப்பல சொல்லியிருப்பாங்க. அதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா குரேஷி அவர்கள் ஷேர் பண்ணி இதை மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறப்பல எழுதியிருக்காங்க. இது மாதிரி தொடர்ந்து வந்து பாத்துட்டீங்கன்னா மணிமேகலைக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அது குறிப்பா கடுப்பானது என்னன்னா அந்த சொம்ப சொன்னதுதான். பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணா சொம்ப உங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க என்னன்னு சொல்றது, இன்னும் ஒரு தரப்பு தான் வந்திருக்கு. பிரியங்கா சைடு இருந்து எந்த ஒரு கிளாரிபிகேஷன் இன்னும் வரவே இல்லை, அவங்க பதிலே வந்து கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறப்பல வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில பேசிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.